ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ட்ராவல் இன் பஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம M1ன்ற பஸ்ஸில் போகிறோம், மெட்ரோ பஸ் 1. ஸோ நம்ம போகிற இடம் வந்துட்டு சிட்டி சென்டருக்கு போகிறோம். இந்த பஸ் பேர் கிரிப்ஸ் கிராஸ்வே M1. ஸோ வந்துட்டு மெட்ரோ பஸ் 1. நம்ம வந்து இறங்க போகிற ஸ்டாப்பிங் சிட்டி சென்டர். சிட்டி சென்டர்ன்றது ஒரு மால். ஸோ வந்துட்டு 10 ஸ்டாப்பிங்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம இறங்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சின்ன ரோடுக்குள்ளே போகும்போது இதுக்குள்ளும் ஒரு கேப்புக்குள்ளே போச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு இங்கே எல்லாருமே ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே இருக்க எல்லா இடமும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப 100% நீட் அண்ட் கிளீன்னு சொல்லலாம். வாவ், இங்க எல்லா ட்ரீஸும் பச்சை பச்சைன்னு அழகா இருக்கு. ஸோ இப்போதான் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சிக்னல்ஸையும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டிராஃபிக் ரூல்ஸ். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்ப குழப்பத்தையும் ஏற்படுத்தும், எது நம்ம வீடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் இந்த ஊரோட பஸ் ஸ்டாப். இங்கே பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தான் கரெக்டாக நிறுத்துவாங்க. அதுவும் பஸ் ஸ்டாப்பில் நம்ம கை காட்டினாதான். இப்போ சரியாக 2 பேர் ஏறி இருக்காங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக பஸ் ஸ்டாப்பில் ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் வழியாக நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே போட்டுட்டோம்னா அவங்க கார்டு வச்சு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். கார்டை வந்து பஸ்லேயும் ஸ்கேன் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இப்போ வந்துட்டு ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. எல்லா வண்டியும் கரெக்டாக நிற்குதா? ஸோ அடுத்து எல்லோ சிக்னல் போடுவாங்க. நம்ம ஊரில் எல்லோ சிக்னல் போடுறது ரேர் தான், பட் இங்கே எல்லா சிக்னலையும் கரெக்டாக போட்டுருவாங்க. பஸ்ஸில் நம்மளோட பெட் அனிமல்ஸ், கேட், டாக் எதா இருந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம். இங்கே அதிகமாக வந்து அவங்க பொல்யூஷனை குறைக்கணுன்றதுக்காக எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய விடுவாங்க. அதை தான் அவங்களும் நிறைய வாங்குவாங்க. இங்கே வந்துட்டு நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லோ கலரில் இருக்கும். க்ரீன் லைட் காமிச்சாங்களா, எல்லோ லைட் போட்டு க்ரீன் லைட் காமிப்பாங்க. ஸோ கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கே பெரும்பாலும் மக்கள் ஹாரன் அடிக்கவே மாட்டாங்க. பட் சின்ஸ் யாராவது தப்பு பண்ணாத வரைக்கும், யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹாரன் அடிப்பாங்க. இங்கே ஓவர் டேக்லாம் பண்ணக்கூடாது. அதனால எல்லா மக்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் தான் போவாங்க. ஸோ நான் வந்து நம்ம வந்திருக்க பஸ்ஸை பற்றி சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து டபுள் டக்கர் பஸ்ஸில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். ஸோ நிறைய சீட்ஸ் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டிக்கெட்ஸுன்னு போட்டு ஒரு மிஷின் வச்சுருக்காங்களே, இதுதான் வந்துட்டு இது எடுக்கிற மிஷின், டிக்கெட் எடுக்கிற மிஷின். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீனில்
எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டிக்கெட்லாம் கொடுத்துரும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்றத அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. இந்த பஸ்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன அப்படின்றத அவங்களே நமக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு ரெக்கார்டாக வச்சு அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குவீன்ஸ் பார்க். குவீன்ஸ் பார்க் ரொம்பவே க்ரீனிஷாக பெரிய லான் மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் அவங்க பஸ்ஸோட ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இது போடுவாங்க. அதுவும் இல்லாமல் உள்ளேயும் போர்டு இருக்கும். இந்த மாதிரி போர்டு உள்ள வச்சு ஸ்டிக் பண்ணிடுவாங்க. நம்ம அதில் நம்மளோட பஸ் என்னன்னு நல்லா பார்த்துக்கலாம். இந்த ட்ரீஸோட ஃப்ளார்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்குல்ல. இது ஸ்ப்ரிங் சீசன்ல மட்டும்தான் வரும். இதோ அங்கே ஒரு பெட்டு வச்சிருக்காங்க பாருங்க, அது டாக். அந்த டாக் மாதிரி தான் இங்கே வந்துட்டு நிறைய எல்லாரும் பெரும்பாலும் வாக்கிங் தான் பண்ணுவாங்க. பட் பிரிஸ்டல் பொறுத்த வரைக்கும் காரு தான். லண்டன் போய் பாருங்களேன், எல்லாரும் வாக் தான் பண்ணுவாங்க. பெட் அனிமல்ஸ் கரெக்டாக கிராஸ் பண்ணுங்க இது ஹியூமன்ஸை விட. இங்க பெரும்பாலும் மக்கள் சைக்கிள் ஓட்டுவாங்க. இங்க சைக்கிளுக்காக தனி ரோட்ஸும் இருக்கு. இந்த ரோட்ஸ்ல சைக்கிள்ஸ் மட்டும்தான் போகும். நம்மள மாதிரி மக்கள் சில பேர் தான் சைக்கிள் ஓட்டுற ரோட்லயும் ஓட்டுவாங்க. ஸோ சைக்கிளுக்காகவே அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் பிளராக தான் தெரியுது. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இதோ சைக்கிளுக்காரங்க போகிறாங்க. இவங்க வந்துட்டு ஏதோ இந்த வழியாக தான் வரணும். இப்படியே வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு எல்லோ பாக்ஸ் தெரியுதா? இந்த எல்லோ பாக்ஸ் தாங்க. இந்த எல்லோ பாக்ஸ் வந்துட்டு கேமரா. கார்லேயோ இல்லை பஸ்லேயோ வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு 40 அவங்களே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. 20 தான் லிமிட் ஸ்பீடு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கே பில் அனுப்பிச்சிடும். நம்ம அதை பே பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம சேலஞ்சும் பண்ணலாங்க. சேலஞ்ச் பண்ணோம்னா அதை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டுருவாங்க. இப்போ 10 ரூபாய் நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 ரூபாய் வந்து நம்மளை மணி கட்ட சொல்லுதுன்னா அதை வந்து 110 ரூபா ஆக்கிடுவாங்க. இப்போ இந்த ரெட் லேன் இருக்கு இல்லைங்க, இது வந்துட்டு இது ஸ்கூட்டர்ஸும் சைக்கிள்ஸும் வரதுக்காக. சாரி, பஸ் லேன். வேஸ்டெல்லாம் ஏதோ இந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்து தான் போடுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி, கம்பெனி மாதிரி ஒன்று இருக்கும். இதோ பாருங்க, பஸ் ஸ்டாப் பஸ்லேருந்தே எழுதியிருக்காங்க. ரெட் கலர்ல இருந்தா அதுல பஸ் மட்டும் தாங்க போகும். வந்துட்டு கரெக்டா ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பஸ்ஸுக்குள்ளேயே நமக்கு கேமரா வச்சு நம்மளை பார்ப்பாங்க. ஸோ சிக்னல் அப்சர்வ் பண்ணல. ஸோ எல்லோ சிக்னல் போட்டு தான் நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் போட்டாங்க. பார்த்தீங்களா?
வரிசையா வீடும் காரும் நிக்குது. இங்க வரிசையா கார்ஸ்லாம் லைனா பார்க் பண்ணுவாங்க. யாரும் எதுக்காகவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பாருங்க ஒரு பெட்டு கரெக்டா கிராஸ் பண்ணுது பாருங்க. வீட்டு காம்பவுண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்க. வீட்டோட பேக் சைட்ல ஹாலோட அழகா அழகா இருக்குங்க. அது என்னோட எனக்கு பிடிச்ச நருட்டோ ஒரு டிராகன் வந்துட்டு அவங்க சிட்டி மாதிரி இதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. இது எல்லாமே வரைஞ்சுதாங்க வச்சிருக்காங்க. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி சிம்னிஸ் இருக்கும். சிம்னிஸ் வழியா கேஸ வெளியே ஏற்றுவாங்க. இங்க நம்ம மக்களும் வந்து இந்தியா கடையை விற்க ஆரம்பிப்பாங்க. இந்தியன் மசாலா இது மாதிரி நம்ம தோசா கார்னர் இது மாதிரி நான் நிறைய இந்தியன் கடையில இங்க வந்து சாப்பிட்டிருக்கேன். பாருங்க ஆலிபாபாஸ் இந்தியன் ஃபுட் டேக் அவே. இது டேக் அவேவும் பண்ணிக்கலாம். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ல தான் நம்ம வரோம். டபுள் டெம்பர்ல உட்காந்துருக்கோம். இது ஏர்போர்ட்டுக்கு போற பஸ், அதாவது நம்ம பார்த்த பஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேர்ஸ் ஏறி வரும்போது ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு வந்து அடுத்தது எங்கன்னு காமிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு இதுக்காக எல்லாரும் வழி விடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இந்த ஊரில் இருக்க ஆம்புலன்ஸ்லாம் கத்தாது, லைட் மட்டும் இருந்துட்டு போகும், எல்லாரும் வழி விட்டுருவாங்க. இது ரொம்ப ஆர்ட் ஒர்க்ஸுக்கான ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பெருசு தேர்தல இதுதான் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் இன் பிரிஸ்டல். அண்ட் காஸ்கோன்னு இன்னொரு இடமும் ஆஸ்டானே எழுதியிருந்தது. இது ஆஸ்டா ஸ்டாப்பிங். ஸோ இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆஸ்டா வீடியோவே நான் போடுவேன், மறக்காம பார்த்துருங்க. இங்க ஒரு கணேசன் ஒரு ஷாப் இருக்கு இல்லைங்க, இது ஒரு இந்தியன் ஷாப். இதுல ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரிவர் கிராஸ் பண்ண போறோம். இந்த ரைட் சைட்ல ஒரு நதி ஓடுது பாருங்க. இந்த நதி பேரு ஏவான், ஏவிஓஎன். இந்த நதி தான் பிரிஸ்டல்ல நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க மிகப்பெரிய சர்ச். இது ரொம்ப பழைய தான சர்ச்.